இந்த ப்ரௌன் மணினால எப்படியோ வந்து ரோகிணி மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் மணி ஒவ்வொரு விஷயத்துலையுமே தப்பிச்சுக்கிட்டே வராரு. எப்படியாவது மாட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது மாற்றி மாற்றி தப்பிச்சிட்ருக்காரு. இவ்வளோ தூரம் தப்பிச்சுமே தானாக போய் எலி வலையில் சிக்கிற மாதிரி ப்ரௌன் மணி பார்த்தீங்கன்னா தானாகவே முத்து மீனா கையில் போய் சிக்க போகிறாரு. அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா மண்டபத்தில் வந்து யாரோ 2 பேர் வந்து நகையை திருடுறதுக்காக பிளான் போட்டிருப்பாங்க. அவங்கள வந்து முத்துவும் மீனாவும் கண்டுபிடிச்சி தான் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையுமே வராமல் காப்பாற்றிருப்பாங்க. முத்துவும் மீனாவும் செஞ்ச விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணோட அப்பா வந்து ரொம்பவே சந்தோஷமாக போய் ப்ரௌன் மணி கிட்ட சொல்லுவார். ப்ரௌன் மணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 பேரை வந்து நான் பார்க்கணும், அவங்களுக்கு மாலை மரியாதைலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்துவும் இருக்க இடத்துக்கு வந்து ப்ரௌன் மணியை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டபத்தில் வந்து மீனாவும் முத்துவும் ஃபர்ஸ்ட் இடத்துல சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. ப்ரௌன் மணி பார்த்தீங்கன்னா கையில் மாலையை வச்சுக்கிட்டு 2 பேரோட மோள சவுண்டோட மீனாவையும் முத்துவையும் பார்க்கறதுக்காக போவாங்க. மீனாவும் முத்துவும் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம பின்னாடி மோள சவுண்டு கேட்குது, அதுவும் இந்த சைட்லேருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே திரும்பி பார்ப்பாங்க. அப்போ திரும்பி பார்க்குறப்போ டக்குன்னு வந்து ப்ரௌன் மணியை வந்து பார்த்துருவாங்க. என்ன ரோகிணியோட மாமா இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ரொம்பவே வந்து குழப்பமாயிரும். அவங்க 2 பேருமே கன்ஃபியூஷனில் இருக்க நேரத்தில் ப்ரௌன் மணி பார்த்தீங்கன்னா மாலையை எடுத்துகிட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் வந்துடுவார். வந்துட்டு ப்ரௌன் மணி வந்து முத்துவி மீனாவும் பார்த்தோன்னா அதை விட ஷாக் ஆயிடுவார். என்ன இவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணிக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாமா இங்கே இருக்கீங்க, நீங்கள் ரோகிணியோட மாமா தானே, உங்களுக்கு என்ன இங்கே வேலை, நீங்கள் எப்போ வந்தீங்க சொல்லவே இல்லை, அது மாலை கையமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்பாங்க. ப்ரௌன் மணி வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அமைதியாக இருப்பார். உடனே வந்து இவர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா வந்து கேட்பாங்க. ஆமாம் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பாவும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் தான் மாப்பிள்ளையோட தாய் மாமன், இவரை தான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பாவும் வந்து முத்துக்கிட்ட சொல்லுவார். உடனே முத்துக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிரும். சரிப்பா நான் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பாவும் கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து வாங்க மாமா உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு முத்து வந்து என்ன நீங்கள் இந்த பார்லர் அம்மாவோட மாமாவை தானே, இப்போ என்ன தாய்மாமன் சொல்கிறாங்க, அது மாப்பிள்ளையோட தாய்மாமன் சொல்கிறாங்க, எது மாமா உண்மை, எதை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ப்ரௌன் மணி கிட்ட கேட்குறாங்க. ப்ரௌன் மணி ஒன்றுமே சொல்லாமல் முழிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏன் எல்லா பழியும் ஏற்றுக்கணும், நம்ம எதுக்கு இப்படி முழிச்சிட்டு நிற்கணும், அதுவும் இல்லாமல் தாய்மாமனாக இருக்கும்போது நம்ம எதுக்கு இவங்கள்ட்டலாம் அசிங்கப்பட்டு பிரச்சனையாகணும், இந்த கல்யாணத்தில் ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணி மனசில் வந்து நினைக்கிறாரு. அதனால ஏற்கனவே ரோகிணி கிட்ட இன்னொரு வாட்டி மாட்டினா நான் உன்னை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்லியிருப்பாரு. அது ஞாபகம் வந்தானே சரி அந்த பாப்பாவே சொல்லிடுவோம், நம்ம மேலே என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ப்ரௌன் மணி வந்து முத்துக்கிட்ட போட்டு கொடுத்துருவாரு. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ரோகிணி ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரியும், வித்யா மூலியமாக தான் தெரியும், அவங்க 2 பேரும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி படத்தில் வந்து சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன், எங்கள் வீட்டில் வந்து எனக்கு மாமாவை கொஞ்சம் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, அதனால தான் நானும் வந்து நடித்தேன், மற்றபடி அவங்க எதுக்கு இப்படி பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி என்ன தப்பு இருக்குது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணி வந்து முத்துக்கிட்ட மீனாக்கிட்டையும் எல்லா உண்மையுமே உளறிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்கு மீனாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும். உடனே முத்து வந்து மீனா கிட்ட நான் தான் சொன்னேன்ல மீனா, இந்த பார்லரம்மா வாழ்க்கை பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அது பண்ணுற ஒவ்வொரு வேலையும் நல்லா ஃப்ராடுத்தனமாக தான் இருக்கும் மீனா, அதனால தான் அப்பையிலேருந்தே அதுக்கு மேலே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, நம்ம தான் தேவையில்லாமல் மனோஜை போட்டு குழப்பிட்டுருக்கோம், இதில் வந்து முக்கியமான அக்யூஸ்டே இந்த பார்லரம்மா தான் சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா வந்து உடனே முத்துக்கிட்ட ரோகிணி எதுக்குங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும், எதுக்கு வந்து இவரை வந்து மாமான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் நடிக்க வைக்கணும், ஒருவேளை ரோகிணியோட அப்பா மலேசியாவில் இருக்குன்னு சொன்னதும் பொய் தானோ, எனக்கு அதுவும் சந்தேகமாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. ஆமாம் மீனா கண்டிப்பாக பொய்யாக தான் இருக்கும், இது பணக்காரியும் இருக்காது, மலேசியாலேயும் உங்கள் அப்பா இருக்க மாட்டாங்க, இது நம்மள்ட்ட தான் நடிச்சிட்ருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை அது மறைக்குது, அதனால தான் இவ்வளோ பொய்யும் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரி இதை வந்து இப்போ வந்து நம்ம எதுவும் பேச வேணாம், ஏன்னா கல்யாணத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம உண்டாக்கக்கூடாது, முக்கியமாக அது வந்து பரசு மாமா பொண்ணோட கல்யாணம், நம்மனால இந்த கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது மீனா, இது எப்படியுமே நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம், வீட்டில் போய் அந்த பார்லர் நமக்கு இருக்குது, இந்த உண்மையெல்லாம் தெரியாத வரைக்கும் நான் அதை சும்மாவே விட மாட்டேன், நம்ம வீட்டில் போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட சொல்லுவாங்க. மீனாவும் அதாங்க சரி நம்ம வீட்டில் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் ரோகிணி வந்து வசமாக மாட்ட போகிறாங்க. அது விஜயாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் ரோகிணி வந்து சும்மாவே விட மாட்டாங்க. இவ்வளோ விஷயத்த மறைச்சி பொய்யா நடித்து தன்னோட பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க விஷயம் மட்டும் விஜயாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா
ரோகிணியை சும்மாவே விட மாட்டாங்க. அவங்களுக்கு சரியான பதிலடியை வந்து விஜயா வந்து கொடுக்க தான் போகிறாங்க. ஸோ இனி வரப்போகிற எபிசோட் வந்து கண்டிப்பாக வந்து ரோகிணி வந்து மாட்டிடுவாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.